எழுதிக்கோங்க. அதே மாதிரி mm, any income which is applied for purposes other than wholly or exclusively to the objects for which fund or institution or trust or university or education or any hospital or medical institutions is established or stops to be accumulated or set apart for application. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ம், ஒரு இன்கம் வந்து ஒரு ஃபண்டோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு ட்ரஸ்ட்டோ யூனிவர்சிட்டியோ ஹாஸ்பிட்டலோ ஜென்ரேட் பண்றது. ஓகே, or medical institution is established or ceases to be accumulated and set apart for the application. அதாவது செக்ஷன் 11 சப்செக்ஷன் 5ல மோட்ஸ் ஆஃப் டெபாசிட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நிறைய மோட்ஸ். அதுல வந்து இருக்கிற இன்கம், இவங்களுக்கு வர இன்கம் அந்த மாதிரி ஒரு மோட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் வாட் எவர் ஸ்பெசிஃபைட் இன் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 5. ரொம்ப டீட்டெயில்டாக போக வேணாம், அப்புறம் 11 சப்செக்ஷன் 5 வந்து டீட்டெயில்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் பண்ணினாங்க அப்படின்னா அந்த இன்கம் வந்து எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். அதே மாதிரி ஆஹ், ஏதாவது வந்து இந்த இன்கம் வந்து இஸ் கிரெடிட்டட் ஆர் வந்து ட்ரஸ்ட்டுக்கோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ 12 AA ஆர் ஏபி ஒரு ஸ்பெசிஃபைட் ஃபண்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் வந்து அந்த இன்கம் வந்து ஷுட் பி இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். ஓகே, அந்த ஃபண்டுக்கு வந்து லைக் இன்வெஸ்ட் பண்ணும்போது when they are going to basically invest it in that types of funds whatever has been no specified in 11 subsection 5 எல்லாமே வந்து completely exempt from tax. ஸோ இதோட crux எல்லாமே எதில் உட்காந்துட்டு இருக்குன்னா அந்த மோட்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் செக்ஷன் 11 சப்செக்ஷன் 5. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர இதுல பெருசா திருப்பி திருப்பி இதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன இதுல மெயினா இது பண்ணோம்னா 11 அக்ஷயா குட் ஆஃப்டர்நூன் கண்ணா. 11 சப்செக்ஷன் 5ல எனி அமௌண்ட் ஆ குட் ஆஃப்டர்நூன் கண்ணா டெபாசிட்டட் ஓகே பை எனி wholly or exclusively to the objects for which the fund institution or trust any university first fund இல்ல ட்ரஸ்ட் இல்ல யூனிவர்சிட்டி இல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் which is established or வந்து இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு பட் அதோட வர இன்கம் வந்து if they are going to invest it in the any of the forms or modes specified in section 11 subsection 5 அப்படின்னா it is exempt from tax. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தவிர இதுல இது திருப்பி பின்னாடி பார்ப்போம்னா லைக் அசஸ்மெண்ட் அதிலெல்லாம் வருது. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அர்த்தம்? அக்ஷயா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னடா? இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணுவோம். என்ன நடக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல எக்ஸாக்ட்லி? மார்க்கெட்டு ஜாஸ்தியாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்ன்ற கான்செப்ட் வந்து இங்கே வராது செல்லம். அது ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கம்மியா ஜாஸ்தியாக இருக்கும். பட் மார்க்கெட் ஜாஸ்தியாக இருக்கும் போது ஜாஸ்தியாக இருக்கும். மார்க்கெட் இப்போ இன்னைக்கு டவுனாக இருக்குன்னா கம்மியாக இருக்கும். புரியுதா? மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுறது? வேற யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? அக்ஷயா கரெக்டு, 80% கரெக்டாக சொல்லிட்டடா, வெரி குட். மித்ரா ட்ரை பண்ணுறீங்களா செல்லம்? மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? ம்,
ஷேர்ஸ்ல இது பண்ணுவோம். செக்டார் வைஸ் பிரிப்பாங்க. இப்ப வந்து லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். மித்ரா இருக்காங்க, அக்ஷயா இருக்காங்க, ஸ்ரேயா இருக்காங்க. ஸ்ரேயா ஜாயின் பண்ணாங்களா? இருக்கீங்களா செல்லம்? ஓகே. ஸ்ரேயா இருக்காங்க, மித்ரா இருக்காங்க, அக்ஷயா இருக்காங்க. இவங்க 3 பேர் இருக்காங்க. நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து மாசம் மாசம் நம்மளால ரூ. 10,000 ரூ. 10,000 ரூ. 10,000ன்னு சொல்லிட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங்ல போடுறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பைசாவை எடுத்துட்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் பரைக் இது எடுத்துக்கலாம்டா. இது வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இவங்க வந்து பண்ணுவாங்க இந்த ஃபண்டுக்குள்ள இந்த ஓகே இவங்க 4 பேருக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு செக்டார் வைஸ் ஃபார்மசூட்டிக்கல் செக்டார் வந்து ஒரு 10%, ஐடி செக்டார் ஒரு 10%, ரியல் எஸ்டேட் ஒரு 10%, அப்புறம் வந்து மெட்டல்ஸ் ஒரு 10%, மோட்டார்ஸ் அது ஒரு 10%, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி 10%, இந்த மாதிரி பித்தி பிரிச்சு 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 போட்டுருவாங்க. ஓகேவா? செக்டார் வைஸ் தான் போட்டுருவாங்க கண்ணா. அப்போ என்ன ஆகும்? ஒரு செக்டார் டவுன் ஆனா கூட இன்னொரு செக்டார் அப் ஆயிடும். கரெக்டா? அப்போ மித்ரா நீங்க சொன்ன ஷேர்ன்றது ஒரு கம்பெனில போடுவாங்கண்ணா. இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது என்னன்னா உங்க பைசா செக்டார் வைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருப்பாங்க. இப்போ பரேக் ஃபண்ட் ஃப்ளெக்ஸி கேப்ன்றது ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேவா? இங்க இருக்க அசெட் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் இது சொல்லுவாங்க. இந்த ஃபண்டில் போடணும் நம்ம. நீங்க இந்த ஃபண்ட்ல போடுங்க. இங்க ஃபண்ட் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்னதான் மார்க்கெட் டவுன் ஆனாலும் மினிமம் ரிட்டர்ன் ஆஃப் 15% which is more than fixed deposit you can get. Okay. இங்க பாருங்க. 65% of the public corpus is invested in Indian equities. Sometimes வந்து இப்ப பாருங்களேன் இது மேனேஜ் பண்றவங்க பாருங்க ராஜீவ் தாக்கரன், ருக்கன் தாரான் சந்தனி இவங்கெல்லாம் தான். இவங்களோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா சிஎம்ஏஸா இருப்பாங்க. ஓகே. அவங்க ஒரு பூல்ல போட்டுட்டு அதை வந்து அ- மாசம் மாசம் பார்த்துட்டே வருவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? 10,000 10,000 10,000 போட்டுட்டு ஒரு 0.5 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் மினிமம் 15% ரிட்டர்ன் அது வரும். புரிஞ்சுதா? அதுதான் கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஷேரோட கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைரக்ட் டாக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு 15% ரிட்டர்ன். உங்கள் வீட்டில் யாராவது எஸ்ஐபி போட்டிருக்காங்களா? தெரியுமா உங்களுக்கு? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யார் அந்த எஸ்? ஓகே. இப்போ அப்பாவோ அண்ணாவோ போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்கடா? போட்டிருக்காங்கல்ல. நீங்க எப்பவாவது ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்க. ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னா என்ஏவி நெட் அசெட் வேல்யூ, யூனிட்ஸ் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த பீரியட் டு இந்த பீரியடு, அப்புறம் பிரேக்கப் கொடுத்துருப்பான். இப்போ இந்த பராக் ஃப்ளெக்ஸி கேப் வந்து ஃபோக்கஸஸ் ஆன் என்ன இதுன்னு போட்டோம்னா ஃபோக்கஸஸ் ஆன் வித் செக்டார்ஸ் அப்படின்னா செக்டார் அலோகேஷன் ஒரு பெரிய இது வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க போட்ட 10,000 இருக்குல்ல கண்ணா, இப்போ பாருங்க. இப்போ 10,000 போடுறீங்கன்னா 10,000ல 29.115% வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸில் போடுவாங்க. இதில் இருக்கிற 1159 சொல்லுவாங்க. அப்புறம் 845, அப்புறம் 146 ருபீஸ், அப்புறம் 91 ருபீஸ், அப்புறம் 87 ருபீஸ், 7%, 10,000 into
700 சாரிடா 870 9 10 5.8%னா எவ்வளோ வரும்? 580 10,000 into 0.3 percentage 30 இவங்க 10 ஏதோ தப்பா இருக்கும், ஏதோ கம்மியா இருக்கு. 29 இப்போ இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு போட்டுருவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? செக்டார் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதுல பிரிச்சு போட்டுட்டே வருவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் உங்க 10,000 ரூபான்றது 12 மாசம் 12 அதை வந்து ஒரு 5 வருஷம் போடுங்க. எவ்வளோ கார்பஸ் வருது? ஆல்மோஸ்ட் 6 lakhs. இந்த 6 lakhs வந்து ஜஸ்ட் அசியூமா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுல வந்து ஒரு கண்டிப்பா ஷுவர் ஷார்ட்டா சொல்றேன், மினிமம் 15%. அப்புறம் எவ்வளோடா ஆகுது 5 வருஷம் கழிச்சு? கிட்டத்தட்ட யூ ஆர் லேண்டிங் அப் இன் அ ஃபிகர் ஆஃப் 7 lakhs. கரெக்டா? 15%. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். வென் யுவர் ஃபண்ட் இஸ் கெட்டிங் பிரேக் டவுன் அண்ட் அலோகேட்டட் இன்டு செக்டார் வைஸ்னா, தட் இஸ் த பேசிக் என்ன சொல்றது ஒர்க்கிங் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதையே மித்ரா இப்போ எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோடா. மித்ரா கேக்குறியாடா? கேக்குறதா நான் பேசுறது? இப்போ நீங்க சொன்ன எனர்ஜி இருக்குடா, எனர்ஜில நீ போடலாம், தப்பு கிடையாது. பிஎஸ்சி எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, அதில் நீ போடுறன்னு வச்சுக்கோயேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 6 lakhs போடுறேன்னா நம்ம லக்கு, இப்போ வந்து இஸ் ட்ராவலிங் அட் 87 ஐ திங்க். நம்ம லக்கு 87 லட்சம் ரூபாய். 6896 ஷேர் வாங்கியிருக்கடா, 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா. இப்போ திடீர்னு 200 ரூபாய் போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்போ உனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? இவ்வளோ. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு? 7 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். இது இது வந்து ஒரு வருஷத்துலயும் நடக்கலாம், 2 வருஷத்துலயும் நடக்கலாம். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கண்ணா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷேர் ட்ரேடிங். நீங்க சொன்னீங்களா மேம் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுன்றது ஷேர் ட்ரேடிங், இல்ல ட்ரேடிங், இல்ல டிரான்சாக்ஷன்ஸ். ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இது டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இப்போ எதுல ரிஸ்க் அதிகம்னு நினைக்கிறீங்க மித்ரா? இதுலயா இதுலயா? ரிஸ்க் அதிகம்னா கரெக்டா? இதுல ஏன் ரிஸ்க் இல்லைன்னு நினைக்கிறீங்க கண்ணா? பிரேக்கப்ஸ் தான் இருக்காங்க. ஆனா அந்த பிரேக்கப்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் நீங்க நினைக்கிறீங்க? என்ன அட்வான்டேஜா இருக்கும்? இதுல ரிஸ்க் கம்மி, கரெக்ட். என்ன அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி பிரேக்கப்பா போகும்போது ஒடிது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டவுன் ஆனாலும் ஆட்டோமேட்டிக் தூக்கிடும். டெக்னாலஜி தூக்கினாலும் ஒரு மேல கம்யூனிகேஷன் செக்டார்ஸ் கம்மியா இருந்தாலும் சி ஆவரேஜ் அவுட் பண்ணி உங்களோட ஃபண்டு வந்து லாஸ் ஆகாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இது பேசிக்கா அப்ப என்ன கான்செப்ட்? ஹை ரிஸ்க் ஹை பெனிஃபிட், லோ ரிஸ்க் லோ பெனிஃபிட். கரெக்டா? இதான் கண்ணா. எல்லாருக்கும் புரியுதா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவ் இட் ஆப்பரேட்ஸ்ன்னு? யாருக்கா டவுட் இருக்கா? குட். ஆயிஷா, அக்ஷயா, ம், அஸ்வினி, மித்ரா, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, வர்ஷிதா ஜாயின் பண்ணிட்டாங்களா? வர்ஷிதா இருக்கா? ஓகே ஓகே. இதுதான் நான் மியூச்சுவல் ஃபண்டோட இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, எதெல்லாம் செபி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோ அந்த மியூச்சுவல் ஃபண்டு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் செட்டப் பை பப்ளிக் செக்டர் பேங்க்னா யாருடா?
யாரெல்லாம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்? யார்கிட்ட கேட்கலாம்? விஜயலட்சுமி நீங்க சொல்லுங்க. காமர்ஸ்ல இருப்பீங்களே செல்லம். அவங்கள தான் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ம். கரெக்ட். ஸ்டேட் பேங்க். ஆமா. இவங்கலாம் பப்ளிக். இவங்கலாம் ஸ்கீம்ஸ் வச்சிருப்பாங்க. சரியா? அந்த பேங்க்லேருந்து எனி மியூச்சுவல் ஃபண்ட் விட்ஸ் பீன் செட் அப் பை பப்ளிக் பட் எல்லாமே ஆர்பிஐ சாப்பா குத்தணும் அண்ட் சப்ஜெக்ட் டு சர்டைன் நோட்டிஃபை கண்டிஷன்ஸ்னா அவங்களோட இன்கம் எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸ். புரியுதா? இது வந்து தியரியில் யூ மைட் கெட் இட் இன் 7 மார்க்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்புறம் இன்கம் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட். செக்யூரிட்டைசேஷன்ற வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? செக்யூரிட்டைசேஷன். அந்த மாதிரி ஆஹ், ரொம்ப அந்த மாதிரி கனெக்ட் ஆகாது. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? டிரான்சாக்ஷன் இப்போ செக்யூரிட்டிஸில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? ஆஹ், அதாவது இது ப்ரெடாமினண்ட்டாக எங்கே வரும்னு நான் சொல்லிடுறேன். ஆஹ், இந்த கிரெடிட் கார்டு இருக்குல்ல, கிரெடிட் கார்டு. ஸோ அதெல்லாம் வந்து கிரெடிட் கார்டு நிறைய ஃபினான்ஷியல் அசட்ஸை பூல் பண்ணி, ஓகே, அது ஒரு சிங்கிள் அசட்டாக பண்ணி அதை ஒரு செக்யூரிட்டியாக பேக்கப் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு செல் பண்ணுறது. நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய இருக்கும். மார்ட்கேஜ் இருக்கும், அப்புறம் கிரெடிட் கார்டு, அது எல்லாத்தையுமே ஒரு பூலிங்கில் எடுத்துகிட்டு வந்து பாரு என்கிட்ட வந்து இதெல்லாம் இருக்கு. ஓகே, இந்த மசர்ட்லாம் நான் வச்சுருக்கேன். இதை வச்சு நீங்கள் வந்து எனக்கு ஒரு பைசாவோ இல்லை எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டோ கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் வந்து செக்யூரிட்டைசேஷன். பேசிக்லி என்னன்னா, இது லெண்டருக்கு வந்து they are basically transferring the risk of lending to the investors. The செக்யூரிட்டைசேஷன்ன்றது வந்து இட்ஸ் அ குரூப் ஆஃப் கிரியேட்டிங் குரூப் ஆஃப் சிமிலர் அசட்ஸ். லோன் எல்லாம் ஒரே கேட்டகரியில் பண்ணுறது, அப்புறம் வந்து அசட்ஸ் எல்லாம் ஒரே கேட்டகரியில் பண்ணுறது, பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு பாரு என்கிட்ட இவ்வளோ இருக்கு. ஸோ So, common assets used in securitization includes residential mortgages, commercial mortgages, auto loans, credit card receivables. See, இதெல்லாமே லோன்லாம் ஒரே குரூப்பிங் பண்ணுறது, கிரெடிட் கார்டு ரிசீவல்ஸ்லாம் ஒரே குரூப்பிங் பண்ணுறது, ஃபேக்டரிங் எல்லாம் ஒரே குரூப்பிங் பண்ணுறது. அந்த மாதிரி குரூப்பிங் பண்ணி அப்புறம் அதன் மூலமாக செக்யூரிட்டிஸ் கிரியேட் பண்ணி விச் ஆர் தென் சோல்ட் டு இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? இதுதான் செக்யூரிட்டைசேஷன். யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் வந்து பயங்கரமான ஃபேமஸான ஒரு விஷயம் செக்யூரிட்டைசேஷன். இதுதான் செக்யூரிட்டைசேஷன் கண்ணா. இப்போ வந்து செபி வந்து எந்த லைக் செபி வந்து அப்ரூவ் பண்ணி, ஓகே, செக்யூரிட்டைசேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன்ட்ரஸ்ட் ஆக்ட்னு இருக்கு. அது எது அப்ரூவ் பண்ணுறதோ அந்த இன்கம் ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸம் ஃப்ரம் டேக்ஸ். ஓகேவா? நல்ல நியமிச்சு. செக்யூரிட்டைசேஷனோட ட்ரஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டைசேஷனா என்ன? பூலிங் அ சிமிலர் டைப் ஆஃப் அசட்ஸ், கிரியேட்டிங் a bundle creating a bundle of assets in one particular group and selling it to the investors. இதுதான் வந்து செக்யூரிட்டைசேஷன். இது இந்தியாவில் ரொம்ப விட யூஎஸ் யூகேல ரொம்ப ஃபேமஸ். ஸ்ரேயா இது படிக்கணுமா? இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். ஓகே. இன்கம் by way of contribution received from recognized stock exchange.
ஆஃப் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். சி இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்னா என்னன்னா compensate investors when a broker defaults and their assets are insufficient to cover investors claim. எப்போ இந்த ப்ரொடெக்ஷன் ஃபண்டுன்னு வரும் அப்படின்னா எங்கேயோ broker ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த மாதிரி டைம்ல இந்த செபி வந்து பீப்பின் பண்ணி நீ கவலைப்படாத, நான் உனக்கு பைசா எப்படியாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் வந்து இந்த இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ட்ரஸ்ட். புரிஞ்சுதா? இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த அம்ப்ரலா ஆஃப் செபி. அது மூலமா ஏதாவது இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்கக்னைஸ்டு பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் கெசட். சி இதுல 3 பேர் இன்வால்வ், ஞாபகம் வச்சுக்கோங்க. செபி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 பேரும் அதை பத்தி தெரியும். ஆனாலும் லைக் ப்ரொடெக்ஷன் ஃபண்டுக்கு வந்து 3 பேரும் இம்பார்ட்டன்ட்: சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், செபி. அது எல்லாமே பண்றாங்கன்னா எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸ். ஓகே, ஸோ இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் வந்து கமாடிட்டி. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா என்னடா அர்த்தம்? ஆயிஷா, வஷிதா வஷிதா சொல்லுங்க செல்லம். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா என்னடா? உம், அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம். ஆனா வந்து எக்ஸாக்டா கமாடிட்டின்னா என்ன தெரியுமா செல்லம்? ஆ, கரெக்ட் கரெக்ட். கோல்டு, சில்வர், கார்டமம், வீட்டு, அப்புறம் வந்து ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி கமாடிட்டி வச்சு ட்ரேட் பண்றது தான் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். புரிஞ்சுதா? ஸோ என்னெல்லாம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு, சில்வர், காப்பர், வீட், கார்ன், காஃபி, நேச்சுரல் கேஸ், இதெல்லாமே இருக்கு. சரியா? எனக்கு நல்லா தெரிஞ்சது வந்து க்ரூட் ஆயில் தெரியும், கோல்டு தெரியும், சில்வர் தெரியும், காப்பர், காடவம் பண்ணியிருக்கோம், அலுமினியம் பண்ணியிருக்கோம், வீட்டு பார்த்துருக்கேன். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான். பட் நிறைய இருக்கு கண்ணா. ஓகே, அந்த இது கமாடிட்டி ட்ரேடிங் போனீங்கன்னா எக்கச்சக்கமான இது இருக்கு. இது நார்மல் இன்வெஸ்டர் ப்ரொடக்ஷன் ஃபண்டு. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் செட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்டும் இருக்கு, டெபாசிட்ரிஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்கம் ஆஃப் கோர் செட்டில்மெண்ட் கேரண்டி ஃபண்டு. ஸோ எனி ஸ்பெசிஃபைட் இன்கம் ஆஃப் கோர் செட்டில்மெண்ட் guarantees fund set up by a recognized clearing corporation in accordance with the regulations notified by central government. இந்த இன்கம் எல்லாமே எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னா என்னடா அர்த்தம்? இருங்க நான் கேட்குறேன். விஜயலக்ஷ்மி சொல்லுங்க கண்ணா, வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நடக்கும்? கரெக்டா சொல்றீங்க. என்ன எக்ஸாக்டா நடக்கும் சொல்லுங்க. எப்படி நடக்கும்னு? ஹவு? எப்படி இந்த ஸ்டார்ட் அப்க்கும் இந்த வெஞ்சர் கேபிட்டலுக்கும் ஒரு கனெக்ட் எப்படி? கரெக்டா தான் சொல்றீங்க விஜயலட்சுமி, அப்படியே கோர்வையா சொல்லுங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். குட் குட். ஆயிஷா, உங்களால அதை கனெக்ட் பண்ண முடியுதாடா? வெஞ்சர் கேபிட்டல். குட். அதாவது வெஞ்சர் கேபிட்டல் வந்து என்ன அர்த்தம்னா, இப்போ என்கிட்ட பைசா, ஐடியா மட்டும் இருக்கு, பைசா இல்ல, இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், பேங்க்ல லோன் தர மாட்டோம். அப்ப ஆபத் பாந்தவர் அனாதாக்ஷர் யாருன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அவங்க கிட்ட போயிட்டு, பா எனக்கு இந்த ஐடியா இருக்குப்பா, எனக்கு இந்த ஐடியா வந்து பயங்கரமா வரும், இந்த ஐடியாக்கு பிஹைண்ட் தான் ஸ்ட்ராட்டஜி, நான் கண்டிப்பா பண்ணுவேன், எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்குன்ற வித் லாட் ஆஃப் சப்ஸ்டான்சியேஷன்ஸ் நான் வந்து வித் லாட் ஆஃப் சப்ஸ்டான்சியேஷன்ஸ் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க கண்ணா. அப்போ வெஞ்சர் கேபிட்டல் என்ன பண்ணுவாங்க, சரிப்பா உன் ஐடியா நல்லா இருக்கு. ஏய், இந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்களா எல்லாரும் விஜய் டிவியில்?
இங்க பாருங்களேன். இந்த டு எம்பவர் ஸ்டார்ட் அப்ஸ் இது எல்லாரும் பாருங்க கண்ணா. காத்தால 10:30 மணியோ 11 மணியோ விஜய் டிவியில் போடுறான். ரியாலிட்டி ஷோ போடுறான். எம்பவர் ஸ்டார்ட் அப்ஸ் ஆக்சலேட் எம்எஸ்எம்இ அண்ட் பிரிங் சக்ஸஸ் ஸ்டோரி டு மெயின் ஸ்ட்ரீம் டிவி. entrepreneurs from தமிழ்நாடு கால் சிங்கம். இவங்க எல்லாமே they make business presentation to investors who decide whether to invest in their companies. ஸோ ஜனவரி 22nd ஆரம்பிச்சிட்டோம். நல்லா போயிட்டு இருக்கு இது ஆக்சுவலா. இது எப்போ முடியுமோ நீங்க பாருங்க. ஓகே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஒரு செக் வைப்பாங்க. நீ உன்னை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்ப்பா, நல்லா சேல்ஸ் வருதுல்ல, அந்த டைம் சேல்ஸ்ல உன்னோட ப்ராஃபிட்லேருந்து 20% கொடுத்துரு, அவ்வளோதான். அவனுக்கு எப்போ ஹெல்ப்போ பைசா கொடுத்துட்டு உன் ப்ராஃபிட்ல 20% ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது நல்ல டீலா, நல்லா இல்லாத டீலா? ஆயிஷா, அது என்னடா டீலா? நல்ல டீலா, சூப்பர் டீலா? பேங்க் கொடுக்கவே இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ வெஞ்சர் கேபிட்டலிஸ்டில் தான் பண்ணுறாங்க. ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் வெஞ்சர் கேபிட்டல் அண்டர்டேக்கிங். கடமா எல்லாருக்கும் எனக்கு ஒரே ரெக்வஸ்ட், எனக்கு தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கா. நான் கிளாஸ் இதோட முடிச்சுக்கிட்டோமா, இஃப் யூ ஆல் டோன்ட் மைண்ட்? ரொம்ப இதுவாக இருக்கு, ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா, நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகேவா? ரொம்ப இதுவாக எடுக்கவே முடியல என்னால். சாரிண்ணா ரொம்ப. இது வரைக்கும் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. எக்ஸ்பிளேஷன் 1 2 செக்ஷன் இது மட்டும் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நான் இதை கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ், ரொம்ப சாரி, ரொம்ப அப்பாலஜிஸ்.